அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசில் எப்போதும் ஒரு தனித்துவமான போக்கை கொண்டும் மாவட்டம் தர்மபுரி. பால்கோடு முதல் அரூர் வரை மொத்தம் 5 தொகுதிகளில் உள்ளடங்கிய இந்த மாவட்டத்தில் நிகழ்ந்தது என்ன? ஆளுங்கட்சியான திமுகவின் நிலை என்ன? அதிமுகவின் இந்த அசுர வேட்டையை காரணம் என்ன? விரிவாக பார்ப்போம். தர்மபுரி மாவட்டத்தின் முடிவுகள் ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்துள்ளன. மாவட்டத்தில் 5 தொகுதிகள் நிலவரம் இது ஒரு மாபெரும் வெற்றி. தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து 5 தொகுதிகளும் அதிமுக கைப்பற்றி கிளீன் ஸ்வீப் செய்துள்ளது. பாலக்கோடு, பொன்னகரம், தர்மபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் இந்த 5 இடங்களில் அதிமுக வேட்பாளர் அபார வெற்றி பெற்றுள்ளது. ஆளுங்கட்சியான திமுக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாமல் தர்மபுரியில் முழுமையை பின் தங்கியுள்ளது. தமிழக வெற்றி கழகம் மற்றும் இதர கட்சிகளுக்கு இந்த மாவட்டத்தில் செல்வாக்கு நிலைநாட்டினாலும் தொகுதிகளை வெல்லும் அளவிற்கு அவை தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. இந்த 5க்கு 5 வெற்றி தமிழக அரசியலை என உணர்த்துகிறது. பாலக்கோடு மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி போன்ற தொகுதிகளில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களின் செல்வாக்கு மிகவும் வலுவாக இருப்பது இந்த முடிவுகளை காட்டுகின்றன. தர்மபுரி மாவட்டத்தில் நீர்நிலை திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி பணிகளில் நிலவரம் அதிருப்தி ஆளுங்கட்சிக்கு எதிராக திருப்பி இருக்கலாம் எனது தெரிகிறது. தர்மபுரியில் அதிமுக தனது பாரம்பரிய வாக்கு வங்கியை தக்க வைத்திருக்கும். திமுகவின் வாஷ் அவுட் நிலைமை வரும் தேர்தலில் ஒரு பெரிய சவாலாக இருக்கும். ஒட்டுமொத்த பார்த்தால் தர்மபுரி மாவட்டம் இப்போது அதிமுகவின் கோட்டையை திகழ்கிறது. இந்த 5-0 என்ற கணக்கு கொங்கு மற்றும் மேற்கு மாவட்டத்தில் அதிமுகவின் எழுச்சியை உறுதிப்படுத்துகிறது.